எங்கள் தெய்வங்கள் உங்களை என்ன செய்தார்கள்? அவரவர்கள் அன்பர்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஆலயத்திலும் இருக்கின்றார்கள். உங்களை என்ன செய்து விட்டார்கள்? இப்படி ஒரு ஓமானம் சொல்வதற்கு என்று வேறு விஷயங்கள் கிடைக்கவில்லையா? பெரிய குடும்பங்களில் உறுப்பினர்கள் அதிகம் இருப்பார்கள். அவரவர்கள் வீட்டை விட்டு வெளியில் சென்றால் வேலையை மட்டும் பார்த்துவிட்டு வீட்டிற்கு வந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் வீட்டில் உள்ள பெரியவர்கள் காத்து இருப்பார்கள். வெளியில் சென்று வீட்டிற்கு வரும்போது வில்லங்கத்துடன் வந்தால் வீட்டில் உள்ள பெரியவர்களைத்தான் ஒழுங்காய் வளர்க்கவில்லை, கண்காணிப்பு சரியில்லை, அதுதான் இப்படி என்று ஊரும் உறவும் சொல்லிவிடும். அதனால் நாம் கவனமாய்த்தானே வாழ வேண்டும். குடும்பத்திற்கே இப்படி என்றால் நாட்டில் இருக்கும் வாக்காளர்களில் ஒரு சிலரை தவிர அனைவருமே இறை நம்பிக்கை உடையவர்கள்தான். அது எந்த கட்சியாக இருந்தாலும் உண்மை இதுதான். எதற்கு தான் ஓட்டு போட்டோமோ என்ற சலிப்பு தான் வாக்காளர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு சமயம் வந்து விடுகிறது. காலங்காலமாய் இருந்து கொண்டே இருக்கிறது இந்த எண்ணம். இறை நம்பிக்கை இருப்பதும் இல்லாததும் அவரவர்கள் விருப்பம். இறை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் கொடிய நோயோ விபத்தோ பிள்ளைகளின் உயிருக்கு ஆபத்தோ வந்துவிட்டால் கடைசி நேரத்தில் இறைவனிடம் மனம் இறைஞ்சவே செய்யும். இது அவர்களுக்கும் இறைவனுக்கும் தெரியும் உண்மை, இல்லை என்று மறுக்கவே முடியாது. உலகம் முழுவதும் அகதிகளின் நிலைமையை பார்த்து மனம் வலிக்கின்றதே. இந்திய மக்களுக்கு அந்த நிலைமை என்றும் வராமல் இருக்கின்றதே எப்படி? நம் நாட்டு மக்களின் இறை நம்பிக்கையும் நம் கடவுளர்களின் கருணையும் தான் அதற்கு காரணம். உடலில் ஒரு பிணி வந்துவிட்டால் அதற்குரிய திருமுறைகளை ஓதி நோயின் தாக்கத்தை குறைத்து கொள்கின்றோமே, அது எப்படி? கருணாமூர்த்திகளான நம் தெய்வங்களின் அனுகிரகத்தால் தானே. அரசியலில் இருப்பவர்களெல்லாம் இறை நம்பிக்கையுள்ள வாக்காளர்களின் மனதை புண்படுத்தாதீர்கள். ஏனென்றால் இறைவன் தன்னை நிந்திப்பவரை பொறுத்து கொள்வான். தன் அடியவர்களின் மனக்குமுறல்களையும் துன்பத்தையும் பொறுத்து கொள்ளவே மாட்டான். யாகாவாராயினும் நாகாக்க என்னும் குறளை வள்ளுவ பெருந்தகை கூறியிருக்கின்றார். நாம் படித்தவர்களாய் இருந்தும் கோட்டை விட்டு விடுகிறோம். நன்றாகவா இருக்கிறது? இறைவனை நிந்திப்பதும் ஒரு வன்கொடுமைதான். புது சட்டம் ஒன்றை கொண்டு வர வேண்டும். நம்மை சுற்றிலும் எத்தனையோ அக்கிரமங்களும் அநியாயங்களும் நடக்கின்றது. அதை பற்றி நாம் அனைவரும் சிந்தித்தால் நன்றாக இருக்கும். நம்முடைய சொல் ஒருவரை வாழ வைப்பதாய் இருக்கட்டும். வெறும் கல்லாய் இருக்கலாம் உங்களுக்கு. எங்களுக்கு ஊனும் உயிரும் உள்ள எங்கள் உயிர் தெய்வங்கள்தான் எங்கள் தெய்வங்கள். உரைப்பதை கேட்டால் புரியாது, உணர்ந்தால் மட்டுமே புரியும். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறத்தால் கிடைப்பதே உண்மையான இன்பம். மற்ற இன்பங்களெல்லாம் அறத்திற்கு புறம்பானவை, புகழை தரமாட்டா. வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு இது. எனது கணவரின் பாடல் வரிகள் நினைவிற்கு வருகின்றன. எங்குள்ளான் இறையென்பான் சொல்வாய் பேதாய் என கேட்பார் இப்போதும் நாட்டில் சில்லோர். உங்களுக்கு தெரியாமல் அவன்தான் இங்கே உரைகின்றான் உம்முடனே என்று சொன்னால் எங்களிடம் பூச்சாண்டி காட்டி நீயும் ஏய்க்கின்றாய் முட்டாளே என்று சொல்லி பொங்கி எழும் அன்பரைத்தான் எண்ணும்போதே பூத்திடுவான் புன்னகையே இறைவன்தானே என்ற பாடல் வரிகள்தான் அவை. நல்லதை சிந்தித்து நல்லதையே செய்வோம். எங்கும் ஆன்மீக சிந்தனைகள் ஓங்கட்டும்.